கடக லக்னம், கடகம். கடகத்துல இருக்கிறார் சந்திரன் நல்லா வலுவா இருக்கணும். ராகு சிம்மத்துல இருக்கிறார் சூரியன் வலுவா இருக்கணும். கன்னியில இருக்கிறார் புதன் வலுவா இருக்கணும். இந்த ராசி கட்டம் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். மறுபடியும் நம்ம அதை சொல்ல வேண்டாம், நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். 12 கட்டத்தில் எங்க இருந்தாலும் அந்த அதிபதிகள் வலுவா இருக்கணும், அவ்வளவுதான். 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் அதிபதிகள் வலு. அந்த வலு என்பது அவர்கள் உச்சம் பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், நீசபங்கத்தில் இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம், நட்பு, திக்பலம், பரிவர்த்தனை, இது போன்ற ஏதேனும் இந்த 7 நிலைகள்ல ஒரு நிலையில 7ல் ஒரு நிலையில் அந்த கிரகம் இருந்தாலே போதுமானது. இதுல உச்சம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்றதெல்லாம் அதான் அடுத்த கான்செப்ட். நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அடுத்த கான்செப்ட், அதெல்லாம் வேண்டாம். இந்த 7 நிலைகள்ல ஒரு நிலையில் இருந்தா கூட போதுமானது. இந்நிலையில கடகத்திற்கு இருக்குன்னா கண்டிப்பா ராகு முதல்ல வளர்க்கிறார். கடகத்திலே ராகு இருந்தாலும் நிறைய பேர் சந்திரமனைன்றதெல்லாம் யோகம்ல வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்துரும். முதல் அமைவுகள் ராகு. 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடைய வேண்டும் என்பதை 5ஆம் இடம் தான் சொல்லுது. சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு 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 சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனரா இருக்க போறாரா, இல்ல 1000 பிரான்சைஸ் இருக்கக்கூடிய டிமார்ட் மாதிரி பெரிய இதுக்கு சூப்பர் மார்க்கெட் ஓனரா இருக்க போறாருன்றத 5ஆம் இடம் தான் சொல்லும். 5ஆம் இடம் வலுவை பொறுத்தே ஒருவருடைய வாழ்க்கையினுடைய உயரம் அடங்கி இருக்கு. அந்த அமைவுகள்ல முதல் அமைவு ராகு செவ்வாய் தவறு. முதல்ல சொன்னோம், முரடனாக கொடுக்கக்கூடிய அமைவை கொடுத்தாலும் ஆக்ரோஷம், அக்ரஷன், ஒரு கொடூர ராட்சசனை கொடுக்கக்கூடிய காம்படிஷன் என்றாலும் சில இடங்களில் கொடூர ராட்சசர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர்களில் அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு பல ராட்சசர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த அமையெல்லாம் இந்த ராகு செவ்வாய் தான். இதுல கொஞ்சம் குரு தொடர்பு கொண்டிருக்கிறார், சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கிறார்னா நேர்மையாக, நேர்மை இருக்கும் பக்கத்தில் அரக்கனாக இருப்பான். நேர்மை இல்லாத பக்கத்தில் அரக்கனா இருக்கிறானா நேர்மையான பக்கமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த ராகு செவ்வாய். எனினும் ராகு செவ்வாய் நன்மை உண்டு. கட்டிடங்கள், நிலங்கள், பெரும் மேம்பாலங்கள்லாம் கட்டுறதெல்லாம் இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ல இந்த காம்பினேஷன்ல தான் வரும். முதல்ல வகை கடகத்திலிருந்து செவ்வாய் தொடர்பை பெறுவது, அதீத யோகத்தை செய்ய போகிறது. அடுத்ததாக குரு பகவான், சரி 9ஆம் அதிபதியான குருவோட தொடர்பு. இந்த ராகு செவ்வாய் குருவோட தொடர்பு என்றால் இணைந்திருக்கலாம், பார்வை பெற்ற நிலையில உங்க ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ராகு தசை 18 வருடம் உங்களை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போகும். இதுல வேற கிரகத்தோட தொடர்பு இருக்கு, வலுப்பெற்று இருக்கு, அல்ல வேற கிரக தொடர்புனா அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாது போல, அந்தந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாது போல அந்த ஆதிபத்திய உயிர்காரகங்களின் மூலமா லாபம். நம்ம சொல்லக்கூடிய அமைவு ஜாதகரை திருப்திப்படுத்துவது, ஜாதகருக்கு பெயர் புகழை பெற்று தருவதை மட்டும் தான் பார்க்க போறோம். வீட்டுல இருக்கிற கணவர் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறார், மனைவி பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க, சகோதரர் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார், நண்பர்கள் பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கு, அது பிரயோஜனமே இல்லை. ஜாதகர் யூனிக்னஸை கொடுக்கறதுக்கான விதிதான். செவ்வாய் குருவோட தொடர்பு. சந்திரன் இல்ல, என்ன எல்லா லக்னத்தையும் சொன்னா சந்திரனோடு ராகு இருப்பது மதி குழப்பிக்கிட்டே இருக்கும். கோடிகள்ல சொத்து இருந்தாலும் ஜாதகருக்கு திருப்தி இருக்காது. இதான் கடகத்திற்கு யோகம் செய்யும் அமையும்.